பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. தேவிக்கு என்னம்மா இது? ரேணு இப்பதான் என்கிட்ட விஷயத்த சொன்னா. நீயும் ரேணுவும் கோவிலுக்கு போகும்போது ஆட்டோ இடிக்க வந்ததாமே. ஏங்க பதட்டப்படாதீங்க, பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்ல. தேவிக்கு என்ன பேசுற நீ? பதட்டப்படாம எப்படி இருக்க முடியும்? என்ன தேவிக்கு இதெல்லாம் பார்த்து கவனமா இருந்திருக்க வேண்டாமா? இல்லங்க, அது ஏதோ ஒரு ஞாபகத்துல இருந்தேன், அதனாலதான் வண்டி வரத கவனிக்கலங்க. நல்ல வேளை ஒரு அம்மா வந்து என்ன கடவுள் போல காப்பாத்திட்டாங்க. ஆமா தேவிக்கு, ரேணு அதையும் சொன்னா. ஆமா, யார் அவங்க? தெரியலங்க, அவங்க ரெகுலரா கோவிலுக்கு வரவங்க போல. வண்டி இடிக்க வந்தோன்னே அங்கேருந்து ஓடி வந்து என்னை பிடிச்சி இழுத்துட்டாங்க. ஆனா ஜஸ்ட் மிஸ் தான், கொஞ்சம் மிஸ் ஆகியிருந்தாலும் கண்டிப்பா அந்த ஆட்டோக்காரன் என் மேல இடிச்சிருந்திருப்பான். தேங்க் காட், கடவுள் தான் அவங்கள அனுப்பி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். தேவிக்கு இருந்தாலும் நீ கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும் தேவிக்கு. இல்லங்க, அது ஏதோ ஒரு ஞாபகத்துல இருந்தேன், அதான். என்ன தேவிக்கு இது? அப்படி என்ன ஞாபகத்துல இருந்த நீ? ஏங்க, நீங்க, நான், மீரா, மேகா, விக்ரம் எல்லாரும் அடிக்கடி போற கோவில் தானங்க அது. அதாங்க எனக்கு நம்ம மேகா ஞாபகம் வந்துட்டுங்க. அதான் அவ இந்நேரம் எங்க இருப்பா, என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான்னு யோசிச்சுட்டு இருந்தனா. அதாங்க ஆட்டோ வரத நான் கவனிக்கல. தேவிக்கு ப்ளீஸ் தேவிக்கு அழாத. எனக்கு உன்னோட ஃபீலிங்ஸ் புரியுது தேவிக்கு. ஆனா ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல தேவிக்கு. நம்ம பொண்ணு மீரா இறந்துட்டா, அதுதான் உண்மை. ஐயோ போதுங்க, மறுபடியும் என்கிட்ட நம்ம பொண்ணு இறந்துட்டான்னு சொல்லாதீங்க. ஒரு பெத்த அம்மாவா என்னால அதை தாங்கிக்க முடியலைங்க, தாங்கிக்க முடியல. எனக்கு என்னமோ நம்ம பொண்ணு உயிரோட தான் இருக்கான்னு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா தோணிக்கிட்டே இருக்குங்க. நீங்க வேணும்னா பாருங்க, ஒரு நாள் நம்ம பொண்ணு நம்மளை தேடி வரதான் போறா. அந்த கடவுளே நம்ம பொண்ணை நம்ம கண்ணுக்கு நேரா வந்து நிறுத்ததாங்க போறாரு. அப்ப உங்களுக்கு புரியுங்க நான் எதுக்காக இந்த அளவுக்கு வேதனைப்படுறேன்னு. ஐயோ தேவிக்கு போதும். இன்னைக்கு எத்தனை வருஷம் தான் நீ இதையே நம்பிக்கிட்டு இருக்க போற தேவிக்கு? நம்ம பொண்ணு உயிரோட இல்ல, அதுதான் உண்மை. தயவு செஞ்சு உண்மையை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு தேவிக்கு. உண்மையை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. ஒரு நாளும் உன்னோட நம்பிக்கை அதிகமாகிட்டே போகுது தேவிக்கு. ஒரு நாள் அந்த நம்பிக்கை உடையும் போது உன்னால அதை தாங்கிக்க முடியாது தேவிக்கு. அதனாலதான் சொல்றேன், நம்ம பொண்ணு உயிரோட இல்ல, அவ திரும்பி வர மாட்டா தேவிக்கு. இல்லைங்க, இல்ல, யாரு என்ன சொன்னாலும் என் பொண்ணு மேகா உயிரோட தான் இருக்கா. அவ ஏதோ ஒரு மூலையில உயிரோட தான் இருப்பான்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்குங்க. அதுவும் சென்னை வந்ததுக்கு அப்புறம் நான் இன்னும் அதிகமா அதை நம்புறேங்க. கண்டிப்பா என் பொண்ணு ஒரு நாள் என் கண்ணு முன்னாடி வந்து நிப்பாங்க. அன்னைக்கு தெரியும் உங்க எல்லாருக்கும் என் நம்பிக்கை வீண் போகலன்னு. தேவிக்கு தயவு செஞ்சு உண்மையை ஏத்துக்க தேவிக்கு ப்ளீஸ். இல்லைங்க, முடியாது. என்னால நம்ம பொண்ணு மேகா இறந்துட்டாங்கிறத எப்பவுமே ஏத்துக்க முடியாதுங்க. ஏன்னா அவ உயிரோட தான் இருக்கான்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்குங்க. அது இவங்க யாருக்குமே புரிய மாட்டேங்குது. இப்ப என்னங்க உங்களுக்கு? நான் அழக்கூடாது அவ்வளவுதானே? நான் அழலைங்க. நான் தயவு செஞ்சு நம்ம பொண்ணு மேகா இறந்துட்டான்னு மட்டும் இன்னொரு வாட்டி சொல்லாதீங்க ப்ளீஸ். தேவிக்கு நீ நம்புற மாதிரி நம்ம பொண்ணு மேகா உயிரோட இருந்தானா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்லம்மா. ஆனா அதுதான் உண்மை இல்லையேம்மா. இது உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீ எந்த நம்பிக்கையில இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருக்கன்னு எனக்கு புரியலம்மா. கடவுளே, நீங்க தான் என் தேவகிக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். பாட்டி என்ன சொல்றீங்க? ஆதி சாரும் அர்ஜுனும் இவ்ளோ சேட்டை பண்ணிருக்காங்களா சின்ன வயசுல? ஆமா பாட்டி, 2 பேரும் எவ்வளவு சேட்டை பண்ணுவாங்களா என்ன? நல்ல கதையா இருக்கு போங்க. இதெல்லாம் சும்மா சாம்பிள் தான், இதை விட நிறைய சேட்டை பண்ணிருக்கானுங்க. ஐயோ பாட்டி, இன்னைக்கு இது போதும். சிரிச்சு வயிறே வலிக்குது. ஆதி சார் அதுவும் எந்த அளவுக்கு சேட்டை பிடிச்சவரா இருப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை பாட்டி. ஆமாண்டா, ஆதி சின்ன வயசுல இருந்து நிறைய சேட்டை தான் அவனுக்கு. வைஷு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது, ஆதி சார்னு கூப்பிடாத. முறைப்படி பார்த்தா ஆதி உனக்கு மாமா, அதனால இனிமே அவனை நீ மாமான்னு தான் சொல்ற, புரிஞ்சதா? நல்லா சொல்லுங்க பாட்டி, நானும் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், கேட்கவே மாட்டேங்கிறா. ஏண்டி நீ வேற? பாட்டி நான் ட்ரை பண்ணுறேன் பாட்டி, பட் எனக்கு ஆதி சார் தான் வருது. இருந்தாலும் உங்களுக்காக இனிமேல் நான் மாமான்னு கூப்பிட்றேன், ஓகே? சரிடா வைஷு,
சரிடா டைம் ஆகுது, 2 பேரும் ரூமுக்கு போய் தூங்குங்க போங்க. பாட்டி இன்னும் கொஞ்ச நேரம் பேசலாம், ஜாலியா இருக்கு. ஆமா பாட்டி, இன்னும் கொஞ்ச நேரம் பேசலாமே. வைஷு, எனக்கும் இன்னும் கொஞ்ச நேரம் பேசலாம் தான் தோணுது. ஆனா என்னம்மா பண்றது, உன் புருஷன் எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்துல தண்ணி தாக எடுக்குதுன்னு வருவான்ல. பாட்டி என்ன சொல்றீங்க, புரியலையே. ஐயோ பாட்டி கலாய்க்கிற தெரியாம இவ வேற என்ன ஏதுன்னு நோண்டி நோண்டி கேக்குறா. ஐயோ கடவுளே. பாட்டி சரி ஓகே பாட்டி, நான் ரூமுக்கு போறேன். பாய் பாட்டி. பாய் மித்து, சீக்கிரம் நீ போய் தூங்குடி. சரிடா வைஷு, குட் நைட். குட் நைட் பாட்டி. குட் நைட் மித்து. சரிடி, குட் நைட். மித்துமா டைம் ரொம்ப ஆகிட்டா, நீ போய் தூங்கு போ. இருக்கட்டும் பாட்டி, கொஞ்சம் லேட்டா போறேன். என்ன இருக்கட்டும் பாட்டி, லேட்டா போறேனே. வா வாடி, வா ரூமுக்கு வா, உனக்கு அப்புறம் வச்சுக்கிறேன். சரி நானும் கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்துருவேன்னு பார்த்தா இப்போ வரைக்கும் வரவே இல்லை. டே ஆதி, இவ விட்டா விடிய ஜானு கூட பேசிட்டு இருப்பா போல இருக்கு. வேற வழியே இல்ல, பேசாம நம்மளே போய் கூப்பிட்டு வந்துட வேண்டியதான். ஹாய் ஜானு. ஏய் நான் தாண்டி, இதுக்கு இப்ப கத்துற? ஐயோ என்ன பண்ற நீ, இதுக்கு இப்ப நீ இடுப்பு கிள்ளா? எதுக்குன்னு ரூமுக்கு வா, அப்புறம் சொல்றேன். என்னாச்சுமா, ஏன் இப்படி கத்துன? மோவனே சிரிக்கிறியா நீ? பாட்டி அது வந்து எறும்பு கடிச்சிருச்சு பாட்டி, அதான். சரி சரி, எறும்பு கொஞ்சம் பெரிய சைஸோ? பாட்டி என்ன சொல்றீங்க, புரியல. அதானே, இவளுக்கு நான் பேசினாவே ஒன்னும் புரியாது, ஜானு பேசுறதா புரிய போகுது. அது ஒண்ணும் இல்லடா, கொஞ்சம் சத்தமா கத்துனியா, அதான் பெரிய சைஸ் எறும்பான்னு கேட்டேன். சரிடா மித்ரா, எனக்கு தூக்கம் வருது. அதோட உன் புருஷனும் வந்துட்டான். 2 பேரும் ரூமுக்கு போயிட்டு சீக்கிரம் தூங்குங்க, நானும் ரூமுக்கு போறேன். குட் நைட் 2 பேருக்கும். குட் நைட் பாட்டி. குட் நைட் ஜானு. சரி சரி, பாய். விக்ரம் விக்ரம், என்னாச்சு இவருக்கு? விக்ரம் விக்ரம் உங்களுதான்? ரேணு கூப்பிட்டியா? ஆமா விக்ரம், என்னாச்சு உங்களுக்கு? நானும் ரொம்ப நேரமா உங்களை வாட்ச் பண்றேன், ஏதோ யோசிச்சுட்டே இருக்கீங்க. என்னாச்சு விக்ரம்? இல்ல ரேணு, அது இல்ல விக்ரம், அத்தையும் நானும் கோவிலுக்கு போகும்போது ஆட்டோக்காரன் இடிக்க வந்ததை சொன்னேனே, அதை நினைச்சு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? விக்ரம், நான் தான் சொன்னேன்ல, கடவுள் மாதிரி ஒருத்தவங்க வந்து அத்தையை பிடிச்சி இழுத்துட்டாங்கன்னு. என்ன ஏன் விக்ரம் அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல ரேணு, நான் அதை பத்தி மட்டும் யோசிக்கல. நான் வேற பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன் ரேணு. என்ன சொல்றீங்க விக்ரம்? வேற எதை பத்தி யோசிக்கிறீங்க? இன்னும் அம்மா அடிக்கடி மேகா உயிரோட தான் இருக்கா, ஒரு நாள் அவ கண்டிப்பா நம்ம கண்ணு முன்னாடி வருவா அப்படின்லாம் சொல்லும்போது உனக்கு என்ன தோணுது ரேணு? விக்ரம், இப்போ இதுக்கு இதை கேக்குறீங்க? ப்ளீஸ் ரேணு, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. விக்ரம், உண்மையே சொல்லணும்னா அத்தை இந்த மாதிரி பேசும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் விக்ரம். ஏன்னா அவங்க மேகா மேல எந்த அளவுக்கு அன்பு அக்கறை பாசம் எல்லாம் வச்சிருக்காங்கன்னு அவங்க வெளிப்படுத்துகிற சந்தோஷத்திலே தெரியுது விக்ரம். மேகாவை பற்றி அத்தை ஒரு தடவை பேசும்போதும் அவங்க முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனால் அது எல்லாமே பொய்ன்னு அவங்களுக்கு யார் விக்ரம் புரிய வைக்கிறது? அவங்களே புரிஞ்சுக்கிட்டாதான் உண்டு. அவங்க பெங்களூரில் இருந்தப்போ மேகா பற்றின பேச்சை எடுத்ததை விட இங்கே சென்னையில் அவங்க எப்போவுமே மேகாவை பற்றி மட்டும்தான் விக்ரம் பேசுகிறாங்க. அதனால் ஒரு பக்கம் எனக்குமே ரொம்ப பயமாக இருக்குது விக்ரம். ஆனால் மேகா இப்போ உயிரோட இல்லைங்கிறத நம்ம எல்லாரும் எப்படியாச்சும் அத்தைக்கு புரிய வைக்கணும் விக்ரம். விக்ரம், என்னாச்சு, ஏன் திடீர்னு இதை பற்றி இப்போ கேட்குறீங்க? ஓ விக்ரம், நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க விக்ரம். அத்தைக்கு எப்படியாச்சும் நம்ம சொல்லி புரிய வச்சிடலாம். ஏன்னா அத்தை சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் மேகா கண்டிப்பாக உயிரோட தான் இருப்பான்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க விக்ரம். ஆனால் அது உண்மை இல்லைன்னு நம்ம எல்லாரும் சேர்ந்து புரிய வச்சிடலாம், சரியா? ப்ளீஸ் விக்ரம், நீங்கள் இதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க, சரியா? இல்லை ரேணு, எனக்கும் சென்னைக்கு வந்ததுலேருந்தே மேகா உயிரோட இருப்பாளோன்னு தோணிக்கிட்டே இருக்கிறேனும். என்ன விக்ரம், என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியல. உங்களுக்கும் தோணுதுனா? ஆமா ரேணு, என்னன்னே தெரியல ரேணு. சென்னைக்கு வந்ததுலேருந்தே ஒரு மாதிரி மேகா உயிரோட இருக்க மாதிரி எனக்கு தோணுது ரேணு. அதுவும் ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரி எப்பவும் தோணிக்கிட்டே இருக்கு. விக்ரம், எனக்கு புரியுது விக்ரம். உங்களுக்கு மீராவை விட மேகாவை தான் பிடிக்கும்னு நீங்களே என்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கீங்க. ஒருவேளை அதனால கூட உங்களுக்கு அப்படி தோணலாம் விக்ரம். ஆமா ரேணு, நான் அடிக்கடி சொல்லுமில்ல, மீரா விட எனக்கு மேகாவை தான் ரொம்ப பிடிக்கும்னு. ஆனால் பெங்களூர்ல இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஃபீல்லாம் வந்ததே இல்லை ரேணு. சென்னை வந்ததுலேருந்தே இந்த ஃபீல் எல்லாம் எனக்கு ரொம்ப புதுசாக இருக்கு. அம்மா ஃபீல் பண்ணுற மாதிரி எனக்கும் மேகா உயிரோட இருப்பாளோன்னு அடிக்கடி தோணிக்கிட்டே இருக்கு ரேணு. அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. பட் ஒரு ஓரத்தில் மேகா எங்கேயோ உயிரோட இருக்கான்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கிறேனோ. விக்ரம், என்ன விக்ரம் இது? நீங்களே எப்படி பேசினா எப்படி?
அத்தை தான் புரிஞ்சுக்காம பேசுறாங்கன்னா நடந்தது எல்லாம் உங்களுக்கு தெரியும்ல விக்ரம். நீங்களும் இப்படி பேசினா எப்படி விக்ரம்? ரேணு, எனக்கு உண்மை என்னன்னு புரியுது ரேணு. ஆனா என்னன்னு தெரியல ரேணு. ரொம்ப ஸ்ட்ராங்கா என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு மேகா உயிரோட தான் இருப்பான்னு. அதனாலதான் அம்மா மேகா உயிரோட இருக்கான்னு இப்போலாம் பேசும்போதெல்லாம் நான் எதுவுமே சொல்றது இல்லை ரேணு. ஏன்னா எனக்கும் அப்படிதான் ஃபீல் ஆகுது. விக்ரம் ரிலாக்ஸ் விக்ரம், ஒன்றும் இல்லை சரியா? அது அத்தை இப்போலாம் அடிக்கடி மேகாவை பற்றி பேசிகிட்டே இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அப்படி தோணுதுன்னு நினைக்கிறேன் விக்ரம். ப்ளீஸ் விக்ரம், நீங்கள் இதை நினச்சி எதையும் குழப்பிக்காதீங்க சரியா? ஓகே ரேணு. விக்ரம் ரொம்ப நேரமாக ஃபோன் அடிச்சிட்டே இருக்கு பாருங்க, முதல்ல எடுத்து பேசுங்க. மீரா தான் கால் பண்றா ரேணு. அப்பா தங்கச்சி கால் பண்ணோன்னே முகத்தில் 32 பல்லும் தெரியுது. விக்ரம் ஃபர்ஸ்ட் ஃபோன் அட்டென்ட் பண்ணுங்க, இல்லைன்னா பாவம் பயந்துட போறா. ஹலோ மீரா குட்டி, எப்படி இருக்க? பேசுறது பிசினஸ் மேனா இல்ல என்னோட அண்ணனா? மீரா, ஏன் இப்படி கேக்குற? பின்ன என்ன விக்ரம் அண்ணா, எப்ப பார்த்தாலும் பிசினஸ் பிசினஸ்னு 24 ஹவர்ஸும் அதே தாட்ல தான் இருக்கீங்க. போற போக்க பார்த்தா பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், லஞ்ச் எல்லாத்துக்குமே லேப்டாப்பையும் மவுஸையும் தான் சாப்பிடுவீங்க போல இருக்கு. ஏங்க உங்க தங்கச்சி உங்களை பத்தி சரியா புரிஞ்சு வச்சிருக்காங்க. மீரா, என்ன இது அண்ணனை இப்படி கலாய்க்கிற? அண்ணனை பார்த்தா பாவமா தெரியலையா? நீ சொல்ற மாதிரி பிஸியா இருந்ததான், பட் இப்போலாம் இல்ல. ஓகே, சும்மா ஃபன் பண்ணேனா, மத்தபடி எதுவும் இல்ல. அண்ணி வாய்ஸ் கேட்டது அண்ணி பக்கத்துல தான் இருக்காங்களா? ஆமாங்க நாத்தனாரே, நான் இங்க தான் இருக்கேன். போதும் ரெண்டு பேரும் ஓவரா நடிக்காதீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே ரெண்டு பேரும் போன்ல அவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தீங்க. அண்ணி, அண்ணன் வர வர சரியில்லை. நம்ம பேசுறத ஒட்டு கேட்கறான்னு நினைக்கிறேன். இனிமே நீங்க இனிமே தனியா இருக்கும்போது எனக்கு கால் பண்ணுங்க நீ, சரியா? நீ சொல்றது சரிதான் மீரா. இனிமே இவரே இருக்காரா இல்லையான்னு பார்த்துட்டு நம்ம ஃபோன் பேசலாம் சரியா? சரி அண்ணி. அண்ணி, சஞ்சு எங்க? சஞ்சு தூங்கிக்கிட்டு இருக்கா மீரா. சரி ஓகே, ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க. நான் போய் அத்தைக்கு டேப்லெட் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே அண்ணி. மீரா, அப்புறம் ஸ்டடீஸ்ல எப்படி போகுது? போகுதுண்ணா. அண்ணா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணுமே. என்னடா கேளு. அண்ணா, அங்க எவ்ரிதிங் இஸ் ஓகே? மீரா, ஏன் திடீர்னு இப்படி கேக்குற? இல்லண்ணா, சென்னையில இருக்கீங்களே, அதான் அம்மாவை நினைச்சு கொஞ்சம் கவலையா இருக்கு. அதான் நான் கேட்டேன். எல்லாம் ஓகே தானே? அம்மா எதுவும் பழைய மாதிரி அழுகலையே? இல்லடா மீரா, எல்லாம் ஓகே தான். அம்மா முன்ன விட இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. பட் சேம் டைம் அவங்க மேகா இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்கடா. ஆமாண்ணா, அப்பாவும் இதே தான் சொன்னாங்க. பட் நான் என்ன சொல்லுவேன்னா, அம்மா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதனால நம்ம அவங்க சந்தோஷத்தை எதுக்காக கெடுக்கணும்? மேகா உயிரோட இருக்கிறதா அவங்க நினச்சிக்கிட்டாங்கன்னா நினைக்கிட்டோம்னா விடுங்க. அம்மா ஹாப்பியாக இருக்காங்கல்ல, அது போதும். நீ சொல்றதும் சரிதான்டா. அம்மாவை எப்படி சந்தோஷமா பார்க்க உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அம்மா இந்த மாதிரி சந்தோஷமா இருந்து ரொம்ப வருஷம் ஆகிட்டுல. மீரா, நீ எப்போ ஊருக்கு வருவ? எல்லாரும் உனக்காக தான் வெயிட் பண்றோம். நான் இன்னும் 2 மாசம் தான். ஃபைனல் செமஸ்டர் முடிஞ்ச அடுத்த டேவே ஸ்வங்கின்னு இந்தியா வந்துருவேன். சரிடா மீரா, பார்த்து பத்திரமா இரு. டேக் கேர். ஓகே? சரிண்ணா, எனக்கு ப்ராஜெக்ட் சம்பந்தமா கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணணும். ஸோ நான் போய் பார்க்குறேன். டேக் கேர் அண்ணா, ஃபோனை வைக்கிறேன். பாய். பாய்டா மீரா. கடவுளே, இத்தனை வருஷமா அம்மாவோட நம்பிக்கையை நான் மாத்தணும்னு நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனா என்னமோ தெரியல, எனக்கே எங்க மேகா உயிரோட இருக்கிற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கு. அதனால அம்மாவோட நம்பிக்கை பழிச்சா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. நான் எதனால எப்படி நினைக்கிறேன்னா எனக்கு சத்தியமா தெரியல. ஆனா திடீர்னு இப்போலாம் அதான் தோணுது, மேகா உயிரோட இருந்தா நல்லா இருக்கும்னு. என்னமோ ஒன்றும் புரியல. என்ன பண்றேனே? நான் என்ன கேட்டா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. இப்ப என்னடி தெரியணும் உனக்கு? கேளு, சொல்றேன். ஏன் நான் என்ன கேட்டேன்னு உனக்கு தெரியாதா? பாட்டி எதுக்காக ஒரு மாதிரி சிரிச்சாங்க? அதோட அவங்க எதுக்காக என்கிட்ட பெரிய சைஸ் எறும்பு கடிச்சுதான்னு கேட்டாங்க. மித்து, உனக்கு உண்மையாவே புரியலையா? பைத்தியமா நீ? புரிஞ்சா நான் எதுக்கு உங்ககிட்ட கேட்க போறேன்? சத்தியமா புரியல, அதான் கேக்குறேன். பாட்டி அப்படி கேட்டது இல்லாம ஒரு மாதிரி சிரிச்சாங்க வேற. அதான் ஏன் அப்படி சிரிச்சாங்க? ஐயோ, எல்கேஜி பாப்பா ஜானுக்கு நம்ம இடுப்பை கிள்னதுனாலதான் நீ கத்துனன்னு நல்லாவே தெரியும். அதனாலதான் ஜானு பெரிய சைஸ் ஏறும்பான்னு என்ன மீன் பண்ணுச்சு. போதுமா? ஐயோ, அப்போ பாட்டி ஒரு மாதிரி சிரிச்சது இதுக்கு தானா? நீ இருக்கி கைக்கால வச்சு சும்மா இருக்க மாட்டியா நீ? நீ படுக்கும்போது இடுப்பை கிள்றா? வேணும் தாண்டி கிள்ன. பின்ன என்ன? ஜானுவே டைம் ஆகிட்டு போய் தூங்குன்னு சொல்லுது. நீ என்னடானா இருக்கட்டு பாட்டி, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்குன்னு சொல்ற. அத்தாண்டி கிள்ன. என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? அப்படியா? ஆமாண்டி, நீ மட்டும் வரலன்னு வச்சுக்கோயேன், வேற ஏதாச்சும் கூட பண்ணிருப்பேன். அப்படியா? என்ன பண்ணிருப்பேன்?
சார் சைலண்டா இருக்கீங்க? உங்ககிட்ட தான் கேக்குறேன். எப்ப பார்த்தாலும் லபதுபா லபதுபான்னு இந்த வயதான பேசிட்டே இருக்கும். இப்போ சைலண்டா இருக்குன்னா என்ன அர்த்தம்? கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க பாஸ். என்னடி பண்ற? கையேடுறி. முடியாது. நீ எப்பவாச்சும் நான் சொன்ன உடனே கேட்டிருக்கியா? இல்ல அப்புறம் நான் மட்டும் எப்படி கேட்பேன்? முடியாது. ஏன்னா நான் ஆதியோட பொண்டாட்டி. மித்து வேணாண்டி, சொல்றத கேளு. கையேட முடியாது. என்னடி பண்ற? மித்து நான் சொல்றத கேளுடி. ஃபர்ஸ்ட் கையேடுறி. அதான் முடியாதுன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன? மித்து மித்து நான் சொல்றதை கேளுடி. எல்லாம் நல்லதுக்காக தாண்டி. ப்ளீஸ் கையேடுறி. எனக்கு ஒரு மாதிரி பண்ணுதுடி. என்ன பண்ணுது? அதெல்லாம் பையனோட ஃபீலிங்ஸ், அதெல்லாம் உனக்கு புரியாது. மித்து பாப்பா, டாக்டர் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? இன்னும் 1 month வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்கடி. நீ இப்படிலாம் பண்றதை பார்த்தா என்னால் அவ்வளோ நாளாக வெயிட் பண்ண முடியாது போல இருக்கு. நான் பாட்டுக்கு இடக்கு முடக்கா ஏதாச்சும் பண்ணி அது ஒன்று ஹர்ட் பண்ணிடுச்சுன்னா அதுக்கு தாண்டி சொல்றேன். ப்ளீஸ் டி புரிஞ்சுக்கோ. கையேடு. என்ன சொல்ற நீ? எனக்கு உண்மையாவே புரியல. ஐயோ கடவுளே, டியூப்லைட் புரியலடி உனக்கு? பக்கத்துல வா, புரியுற மாதிரி சொல்றேன். அதுக்கப்புறமும் மொபைலே நீ இப்படியே வச்சிருந்தேன்னு வச்சுக்கோயேன், சம்பவம் இன்னைக்கே நடந்துரும். என்னையா நீ பூச்சாண்டி காட்டுற? அப்படி என்ன நீ சொல்ல வந்தா? சொல்லு 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 சொல்லு. பூச்சாண்டி காட்டுறேன். மொபைலே துணை இங்க வாடி. என்ன? என்ன மேடம் புரிஞ்சுட்டா? அது புரிஞ்சிச்சு. சரி ஓகே, டைம் ஆகுது, தூங்கலாம் வா. தோடா தூங்கணுமா? நான் பாட்டுக்கு 7 இருந்தேன்டி. நீ தாண்டி அங்க எங்க கைய வச்சு என்ன உசுப்பேத்தி விட்டுட்டு தூங்கணுமாம்ல? இவ்வளோ நாள் கிளாஸ் எடுத்தல, இன்னைக்கு பிராக்டிக்கல் கிளாஸ். சோ என்ன பேசுற நீ? அது நான் சும்மா தான் விளையாண்ட உங்ககிட்ட. அப்படியா? ஆனா நான் உங்ககிட்ட விளையாடல மனைவி, நான் சீரியஸா தான் சொல்றேன். இன்னையிலேருந்து பிராக்டிக்கல் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹிட்லர், என்ன பண்ற நீ? இப்ப எதுக்கு இவ்ளோ பக்கத்துல வர? தள்ளி போ. என்னடி இதுக்கே வா? இதுக்கப்புறம் தான் இன்னும் நிறைய இருக்கு. ஹிட்லர் வேண்டாம் ஹிட்லர், நான் ஏதோ தெரியாம விளையாண்டுட்டேன், சாரி. அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு பிராக்டிக்கல் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம். ஹிட்லர் வேண்டாம். நீ தானே இப்போ சொன்ன டாக்டர் இன்னும் 1 month வெயிட் பண்ண சொன்னாரு. அப்புறம் இப்படி பண்ண என்ன அர்த்தம்? ஆமாண்டி, டாக்டர் சொன்ன மாதிரி 1 month வெயிட் பண்ணலாம் தான் இருந்தேன். ஆனா மேடம் இப்ப என்ன பண்ணீங்க? அங்க இங்க கைய வச்சு என்ன உசு பேத்துனீங்க. சோ எனக்கு இன்னைக்கு நமக்குள்ள எல்லாம் நடக்கணும்னு தோணுது. சோ ஹிட்லர் வேண்டாம் ஹிட்லர். இப்போ லைட்டா வார்ம் அப் பண்ணிக்கலாம். மேடம் மேடம் ப்ளீஸ் வேண்டாம். எதுக்கு இப்ப கண்ணை மூடிட்டு இருக்க? முதல்ல கண்ணை தர. மேடம் இப்ப எதுக்கு கண்ணை மூடிட்டு இருந்தீங்க? அது வந்து கொஞ்சம் பயமா இருந்துச்சு, அதான். பயமா? எதுக்கு? உன் புருஷன் தானடி, அப்புறம் என்ன பயம்? என்னக்கா இருந்தாலும் நடக்க போற ஒண்ணு தானே, அது இன்னைக்கு நடக்கும், அவ்வளவுதான். இல்ல அது வந்து. ஐயோ மித்து பாப்பா, இப்ப எதுக்கு இவ்வளவு பயப்படுறாங்க? பயப்படாதடி, நான் சும்மா இவ்வளவு நேரம் விளையாண்டேன் தான். நீ நினைக்கிற மாதிரி இன்னைக்கு நமக்குள்ள எதுவும் நடக்காது, எதுவும் பண்ண மாட்டேன், சரியா? அதோட டாக்டர் சொன்னது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குடி. டாக்டர் மினிமம் 1 monthலேருந்து 1.5 month வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு. கேண்டி இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டேன், இந்த 1.5 மாசம் வெயிட் பண்ண மாட்டேனா? அதோட எனக்கு என் மித்து பாப்பாவை எந்த விதத்துலையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, மனசளவுலையும் உடம்பளவுலையும். அதனால எவ்வளோ நாள் வேணாலும் நான் வெயிட் பண்றதுக்கு ரெடி மேடம். நீங்க இப்போ பயப்படாதீங்க, சரியா? ரிலாக்ஸ் ஆகுங்க. என்ன விளையாண்டியா? நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா? ஏன் தெரியாது, நல்லாவே தெரிஞ்சது மேடம் எவ்வளவு பயந்தீங்கன்னு. மித்து, நமக்குள்ள நடக்க வேண்டியது கண்டிப்பா நடக்கும், ஆனா அது இப்போ இல்ல. மித்து பாப்பாவோட மனசும் உடம்பும் எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான், சரியா? அதனால நீ பயப்படாதீ, சும்மா விளையாண்டதான், சரியா? ஹிட்லர் நீ இருக்கே.
லவ் யூ ஹிட்லர். லவ் யூ டுடி மித்துக்குட்டி. சரி ஓகே, கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா சொன்னியே, அது அது சும்மா தானா? என்ன சும்மாவா? அடியே ஃபீலிங்ஸ் வந்ததுன்னா உண்மைதாண்டி. எனக்கு ஃபீலிங்ஸ் வருதுங்கிறதுக்காக ஒன்றை என்னால் ஹர்ட் பண்ண முடியாதுல்ல, அதனால தான் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். பட் ஃபீலிங்ஸ் வந்துச்சு தான், இல்லைன்னு பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் சின்னதாக கூட உன்னை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன்டி. அதனால எவ்வளோ நாள் வேணாலும் நான் வெயிட் பண்ணுறதுக்கு ரெடி. எல்லாம் நமக்குள்ளார பொறுமையாகவே நடக்கட்டும், ஓகேவா? இப்போ எப்படி மேடம், தூங்குறோமா இல்லை ஃபர்ஸ்ட் நைட் கிளாஸ் எடுக்கட்டுமா? என்ன அடி வாங்க போற நீ? ஜோ வாயா, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, தூங்கலாவா? என்ன தூங்கணுமா? இல்லை இல்லை, இன்னைக்கு கண்டிப்பாக கிளாஸ் இருக்கு. ஏதோ டெய்லி கிளாஸ் எடுக்கிறதுனால தான் மேடம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகியிருக்கீங்க. அதனால கிளாஸ் கண்டினியூ பண்ணலாமா? என்ன புள்ள லூசு? அப்படிங்களா? யாரு லூசுன்னு எனக்கு கொஞ்ச நேரத்தில் தெரியும். வாங்க மேடம், கிளாஸ் எடுக்கிறேன். மேடம் கவனிங்க, வாங்க. நீ இருக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கண்டிப்பாக எபிசோடு வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ டைமிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். பிகாஸ் மறுபடியும் எனக்கு அலர்ஜினால தும்மல் வந்துருச்சு. ஸோ தும்மல் வந்து இந்த டைம் தொண்டையெல்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால தான் வாய்ஸ் வந்து தொடர்ந்து கொடுக்க முடியல. அதனால தான் வந்து எபிசோட டைமிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் முன்ன மாதிரி இப்போ யாருமே ஹைப் பண்ணுறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் யாருக்காச்சும் ஹைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா மறக்காம பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், என்னோட இன்னொரு சேனல் இருக்குது இல்லைங்களா, கேபிவி கார்ட்டூன்ஸ். அதில் நாளைக்கு சின்னதாக ஒரு வீடியோ வரும். அதில் ஒரு முக்கியமான அப்டேட் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து பாருங்கள் எல்லாரும். அண்ட் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் வந்து சொல்லுங்கள். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.